ஹலோ மக்களே, வாங்க சூப்பரான சுரக்காய் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்கான அளவு 1 டம்ளர் பச்சரிசி, 1 டம்ளர் புழுங்கல் அரிசி, அதிலே 1/4 பங்கு உளுந்து. இது மூணுத்தையும் சேர்த்து நம்ம ஊற வச்சுக்கலாம். நல்லா கழுவி 3 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. 3 மணி நேரம் ஊறின பிறகு சுரக்காய் தோசை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. சுரக்காய் தோசைக்கு தேவையான பொருள்: குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்ச சுரக்காய், சீரகம், மிளகாய், இஞ்சி, ஊற வச்ச அரிசி. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், சூப்பராக இருக்கும். நம்ம எப்பயும் நார்மலாக செய்கிற மாதிரி தான் இருக்கும் இந்த தோசை. ஆனால் ஃப்ளேவர் பார்க்குறப்ப செம சூப்பராக இருக்கும். அடை தோசை மாதிரியும் இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியானது. ஒரு முறை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்துச்சுன்னு. இது அரைச்சிட்டு 3 மணி நேரம் புளிக்க வச்சுட்டு தோசையாக வார்த்து பாருங்கள், சூப்பராக இருக்கும். மொறு மொறுன்னு இருந்துச்சு. இதுக்கு ஒரு கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெயிட் லாஸ் இருக்கவங்களாம் இது மாதிரி சுரக்காய் தோசை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுவே நம்ம சீவிட்டு அடை மாதிரியும் நம்ம செய்யலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.